என் வாழ்க்கை என் கையில். பெண்களான நாம எப்பவுமே ஆண்கள டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாது. இதில ஆண், பெண் என்று பாகுபாடு இல்லாமல், அதாவது ஆண் தான் ஒரு குடும்பத்தில சம்பாதிக்கணும், பெண் நாம வீட்டை மட்டும் பாதுகாத்தா போதும் அப்படின்ற எண்ணம் பழங்காலத்தில் இருந்தது. அதை நம்ம ஆண் ஆதிக்கம்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது. ஆணுக்கு பெண் சரி நிகர் சமானம் அப்படின்ற அந்த இது வந்துருச்சு. இப்போ பெண்களும் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வேலைக்கு போகிறாங்க. நல்ல படிப்புலேயும் சரி, எல்லாத்துலேயும் அவங்க முதன்மையாக வர்றாங்க. அப்படி எல்லா தொழில்களிலும், துறைகளிலும் பெண்கள் கால் பதிக்காத இடமே இல்லை. அது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி, அதாவது படிப்பறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த பெண்கள் கூட தன்னோட சுய தொழில்னு சொல்லி ஏதாவது ஒன்றை தனக்குத்தானே உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடக்கு. அதன் அடிப்படையில் நாம் என்ன செய்யணும், நம்மளால் முடிந்த ஒரு குடும்பத்தோட வளர்ச்சி ஒரு ஆண் கையில் மட்டுமல்ல, ஒரு பெண்ணோட கையிலும் தான் இருக்குது. அதனால ஆண் பெண் என்ற பாரபட்சம் இல்லாமல் நாமும் அவர்களுக்கு துணையாக உறுதுணையாக நின்று நாம் என்ன செய்யலாம், இந்த குடும்பத்திற்காக நம்மளால் முடிந்த அளவு பொருள் உதவியை நாம் ஈட்டலாம். அந்த வாய்ப்புகள் இருப்பவர்கள் நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்க, அந்த வாய்ப்பினை தக்க வைத்து